ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? ரதியோட வீட்டில் வந்து முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா கோவிலில் சந்திராவை வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க விஜயா. அதை பற்றி விரிவாக பார்ப்போமா? மனோஜை வந்து ரதியோட வீட்டில் கட்டி போட்டிருக்காங்க. அப்போ மனோஜ் ரோஹிணிகிட்ட சொல்கிறாங்க, ரொம்ப வலிக்குது ரோஹிணி, கட்டை அவுத்து விடு அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மனோஜ். அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, உங்கள் கட்டை அவுத்து விட்டா என்ன தலைகழுதாக கட்டி போட்டுருவாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து ரோஹிணி சொல்லிகிட்டு இருக்காங்க. வேணா மசாஜ் வேணா பண்ணி விடுறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறமா மனோஜ் இருந்துக்கிட்டு வெளியில் தகராறு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னன்னு பாரு ரோஹிணி அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹிணி போய் பார்க்குறாங்க. அப்போ வந்து முத்து தீபனை கூட்டிகிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த ரதியோட குடும்பத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட. ரதியோட குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வாக்குவாதம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் இப்போ அமைதியாக இருக்க போகிறீங்களா என்ன, எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க, அவங்க வீட்டில் இருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க, பொறுமையாக பேசலாம் அப்படின்னு வந்து முத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ரதி குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் தீபனை பார்த்து, இவன் தான் என் குழந்தையோட மனசை கெடுத்திருப்பான், என் குழந்தைய ஏமாத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணு ஒன்றும் குழந்தை கிடையாது, அவள் வயிற்றில் குழந்தை இருக்குது, 2 பேருமே தப்பு பண்ணியிருக்காங்க, நீங்கள் எப்படி ஒருத்தரை மட்டும் தப்பு சொல்ல முடியும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மீனா. அவங்க வீட்டில் இருந்து இப்போ வந்துடுவாங்க, எல்லாரும் பேசி கொஞ்சம் தீர்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மீனா. கொஞ்ச நேரத்துலேயே தீபனோட வீட்டில் இருந்து அவங்க அம்மா அப்பா எல்லோரும் வந்துடுறாங்க. அப்புறமா வந்து ரதி வீட்டில் வந்து எல்லோரும் சத்தம் போட்டுட்ருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, இப்போ எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்களா, இல்லை நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவா, நீங்களாக பேசி தீர்த்துக்கிறீங்களா, இல்லை போலீஸை கூப்பிடவா அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறமா எல்லோரும் அமைதியாகிடுறாங்க. 2 குடும்பத்தில் இருக்கிறவங்களும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க, இல்லைன்னா போலீஸை கூப்பிட்டா 2 பேரும் மேஜர், அவங்க வந்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க, அப்படி இல்லையா என் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி வச்சுருவான், அவளுக்கு இதிலெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முத்து நக்கலாக சொல்கிறாங்க. அதுக்கு மீனா வந்து முறைக்கிறாங்க, நீங்கள் வந்த வேலையை மட்டும் பேசுங்க, மற்றதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட மீனா சொல்கிறாங்க. மறுபக்கத்தில் பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து ரோஹிணிகிட்ட கேட்டுட்ருக்காங்க, அங்கே என்ன நடந்துகிட்ருக்குதுன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, முத்து 2 குடும்பத்தையும் சமாதானப்படுத்தி வைக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து ரோஹிணி சொல்கிறாங்க. அப்புறமா முத்து 2 குடும்பமாக சேர்ந்து உட்காந்து பேசிட்டு அப்புறமா ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் 2 குடும்பத்தினர் இருக்கிறவங்கெல்லாம் போய் பேசுகிறாங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா விஜயா பார்வதி 2 பேரும் கோவிலில் மண்சோறு சாப்பிட ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு சாப்பிட உட்காடுறாங்க. அப்போ விஜயா கேட்குறாங்க, இதை சாப்பிட்டா என்ன பிரச்சனையும் தீர்ந்துடுமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்ருக்காங்க விஜயா. அப்படித்தான் சிந்தாமணி சொன்னாங்க, நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு பார்வதி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மீனாவோட அம்மா சந்திரா மாலையோட வந்து பூசாரிக்கிட்ட மாலையை கொடுத்துட்றாங்க. அவங்களோட வேண்டுதலை சிறப்பாக பண்ணி கொடுங்க அப்படின்னு பூசாரிக்கிட்ட மீனாவோட அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு பூசாரி சொல்கிறாங்க, மீனாவை அவங்க எவ்வளோ திட்டினாலும் நீங்கள் அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க பூசாரி. அவங்க நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை நினச்சா அப்படின்னு வந்து பூசாரி சொல்கிறாங்க. மறுபக்கத்தான் பார்த்தோம்னா சந்திரா விஜயா கிட்ட வந்து சாதாரணமான விஷயத்துக்கு மண்சோறு சாப்பிட மாட்டாங்க, தீராத பிரச்சனைக்கு தான் சாப்பிடுவாங்க, அப்படி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி விஜயா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு பார்வதி இருந்துக்கிட்டு டான்ஸ் ஸ்கூலில் ரதியோட பிரச்சனைன்னு சொல்ல ஆரம்பிக்கேன். அதுக்கு விஜயா வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் நீ சொல்லாத, என்ன நடந்தால் உங்களுக்கு என்ன, நான் கஷ்டப்படுறது சந்தோஷமா, நீங்களும் உங்கள் பொண்ணு போல் சிரித்து பேசணும், அப்படித்தானே எங்களை பற்றி சிரித்து பேசணும் அப்படித்தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு சந்திரா, அப்படியெல்லாம் இல்லைம்மா, நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனைனா நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க சந்திரா விஜயா கிட்ட. விஜயா சொல்கிறாங்க, பிரச்சனையை சொன்னால் பழிக்காது, உனக்கு தெரியாதா, கோயில் வாசலில் தானே இருக்க, இது கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியாதா, எதுக்கு வந்தையோ வந்த வேலையை மட்டும் பாரு, பூ கொடுக்க வந்தேன்னா பூவை மட்டும் மாலையை மட்டும் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாங்க சந்திராவை. அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா தீபனோட குடும்பத்துலேயும் ரதியோட குடும்பத்துலேயும் எல்லாரும் பேசிட்டு என்ன முடிவு எடுக்க போகிறாங்களோ அவங்க முடிவுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க முத்துவும் மீனாவும்.
காத்துக்கிட்டு இருக்கிறப்ப அப்புறமா ரெண்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சம்மந்தி அப்படிங்கிற மாதிரி பேசி சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவங்க சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் ரெண்டு குடும்பமும் நீங்கள் எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உங்களால தான் இதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, எல்லாரும் உட்காந்து பேசினா தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது, உட்காந்து பேசினா நாட்டு பிரச்சனையே தீரும், வீட்டு பிரச்சனை தீராதா சார் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துவை பாராட்டி பேசிட்டு உடனே மனோஜ் பக்கம் வர்றாங்க. நீங்கள் இவ்வளோ நல்லவராக இருக்கிறீங்களா முத்து, ஆனால் உங்கள் அண்ணன் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு, எங்கள் அண்ணன் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முத்து. அப்போ ரூமில் போய் மனோஜ் கட்டி போட்டிருக்கிற ரூமில் போய் காட்டுறாங்க. பிறகு என்ன நடந்தது, முத்து என்ன சொல்கிறான், அதுக்கு மனோஜ் பதில் என்ன அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்.